வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஜியா பிளஸ் தொலைக்காட்சி வழங்கும் ஆக்சிமெட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு மருத்துவரை சந்திச்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உடல் பருமன் மற்றும் ஜீரண மண்டல பிரச்சனைகளுக்கான நவீன அறுவை சிகிச்சை. இது பத்தி பேசுறதுக்காக ப்ரொஃபசர் டாக்டர் எஸ் அசோக் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் டாக்டர். வெல்கம் டு அவர் ஸ்டுடியோ. டாக்டர், இப்போ இந்த ஒபிசிட்டி உடல் பருமன் அப்படின்றது ஒரு காலம் வரைக்கும் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்துட்டு இருந்த பிரச்சனை இப்போ ரொம்ப காமன், ஃப்ளூ மாதிரி ரொம்ப ஒரு காமன் பிரச்சனை ஆயிடுச்சு. எங்க பார்த்தாலும் சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரிய வரைக்கும் இதுல கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த ஒபிசிட்டி அப்படின்றது ஃபர்ஸ்ட் வர்றதுக்கான காரணம் என்ன? முக்கியமாக பார்த்தீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவில் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், ஃபேட் 3 விதமான உறுப்புகள் இருக்கிறது. அது நம்ம ஃபேட் ஐட்டம் ஒண்டி கொஞ்சம் குறைவாக சாப்பிட்றது நல்லது. ஏன்னா ஆல் தி 3 ஆர் கன்வெர்டட் இன்டு கேலரிஸ். கேலரிஸை கன்வெர்ட் பண்ணி அது எக்ஸ்பெண்ட் ஆகிற அளவுக்கு நம்ம எக்ஸசைஸ் இருக்கணும். அதே சமயம் ஃபேட் கன்சப்ஷன் குறைஞ்சாக்க உடல் பருமன் ஏற்படுவதில்லை. பட் ஒருவேளை ஃபேட் கன்சப்ஷன் நிறையா இருந்து செடன்ட்ரி டைப் ஆஃப் லைஃப் இருந்து எக்ஸசைஸே பண்ணாது இருந்தாக்க உங்களுக்கு உடல் பருமன் வர வாய்ப்பு இருக்குது. உடல் பருமனுங்கிறது ஒபிசிட்டிங்கிறது ஃபேட் கெட்ஸ் அக்யூமுலேட் பிலோ ஸ்கின். அந்த மாதிரி இருக்கும்போது ஒபிசிட்டி வரும், உங்களுக்கு ஷேப்பே மாறிடும், அவங்களால நடக்க முடியாது, மசில் வீக்னஸ் வரும். அதோட சேர்த்து பல விதமான மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் வரலாம், பல விதமான சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸும் வரலாம். கண்டிப்பா. ஸோ இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஸ்டேட் நாட் இப்போ எல்லாரும் கொஞ்சம் பிளம்பியா இருக்கவங்க எல்லாம் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம், பெசன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த ஒபிசிட்டி அப்படின்ற ஸ்டேட்டஸ் என்ன? ஒபிசிட்டிங்கிறது நாங்கள் மெடிக்கலாக பார்த்தீங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ்ன்ற கேல்குலேஷன் பண்ணுறோம். இட்ஸ் கால் த ஹைட் வெயிட் இண்டெக்ஸ். ஹைட் வெயிட் இண்டெக்ஸில் இந்தியன் சப்ஜெக்ட்ஸ் மோர் தென் 33 வந்து கோமார்பிட் கண்டிஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது கூட அந்த மெடிக்கல் கண்டிஷன்ஸ் லைக் டயபிட்டிஸ், thyroid problem, back pain, joint pain, or any other problems like cardiac problem இதான் இருந்தாக்க கோமார்பிட் சொல்லுவோம். அந்த மாதிரி இருக்கும்போது மார்பிட் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். above 33. நார்மலாக above 40 BMI டெஃபினெட்லாக மார்பிட் ஒபிசிட்டி. அதே சமயத்தில் above 60 BMI போச்சுனாக்கா உங்களுக்கு சூப்பர் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி 40 மேலேயும் 60 மேலேயும் தான் உங்களுக்கு கிரிட்டிக்கல் ஏரியாவுக்கு போகிறது. அதனால் ஆன்டி ஒபிசிட்டி ப்ரொசீஜர்ஸ் லேப்ரோஸ்கோப் மூலமாக பண்ணுறதுக்கு நிர்பந்தம் ஏற்படுகிறது. ஓகே. ஸோ இந்த ஒபிசிட்டி ஒருத்தவங்களுக்கு இப்போ நீங்கள் சொன்ன இந்த பிஎம்ஐ கால்குலேஷனில் ஒருத்தவங்களுக்கு ஒபிசிட்டி வந்துடுச்சு அப்படின்னா, அப்பார்ட் ஃப்ரம் பாடி வெயிட்டை தவிர வேற என்னெல்லாம் பிரச்சனைகள் அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க? உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் எடுத்துக்கலாம். மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் பிகாஸ் பாடியே பெருசாகிறதுனால ஹார்ட் பம்பிங் ஆக்ஷன் நிறையா இருக்கிறதுனால கார்டியாக் ப்ராப்ளம்ஸ் லைக் ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் ஃபெயிலியர் வரலாம். அது தவிர இன்சுலின் ரெக்குவயர்மெண்ட் அதிகமாக இருந்தால் டயபெட்டிக் ஸ்டேட்டஸ் உருவாகலாம். மற்றொன்று பார்த்தீங்கன்னா தைராய்டு டிஃபிஷியன்சி ஏற்படலாம். அதே சமயம் ஜாயிண்ட் பேக் பெயின், நீ ஜாயிண்ட் பெயின், அந்த வெயிட் தாங்க முடியாது எல்லாம் வரலாம். நீங்கள் விமன் எடுத்தீங்கன்னா கேன்சர்ஸ் சேஞ்சஸ் இந்த பிரெஸ்ட் காமன். மென் எடுத்தீங்கன்னா ப்ராஸ்டேட்டிக் கேன்சர் மோர் அண்ட் ஒபீஸ் இருக்குது. கால் பிளாடர் ஸ்டோன்ஸ் மோர் அண்ட் ஒபீஸ் இருக்குது. இந்த மாதிரி பல மெடிக்கல் ப்ராப்ளம்ஸ் உருவாகும். அதே சமயத்தில் மற்றொன்று பார்த்தாக்க நம்ம சைக்கலாஜிக்கலாக அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு லெஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒர்க் பிளேஸில் அவங்க டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். தே வில் நாட் பி அக்செப்டட் ஆஸ் அ ரோல் மாடல் இன் த ஒர்க் பிளேஸ். அதே சமயம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பஸ்ஸில் போகிறதோ இல்லை ட்ரெயினில் போகிறதோ இல்லை ஏரோப்ளேனில் போகிறதோ பக்கத்தில் இருக்கவங்க கூட இடிச்சிட்டு உட்காந்தாக்க அவங்களுக்கு கொஞ்சம் அருவருப்பாக இருக்கும். ஸோ சோஷியல் ப்ராப்ளம்ஸ் நிறைய வருது இதில். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசல, நேர்லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேரு விக்னேஷ். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? தஞ்சாவூர் வல்லத்திலிருந்து. சரி, உங்க கேள்வியை சார் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க விக்னேஷ். ஹலோ சொல்லுங்க, கேட்டுட்டு இருக்கேன். இப்ப வயசு எங்களுக்கு 15ஆவது. சரிங்க, என் வயசு இப்ப 15ஆவது. சொல்லுங்க. இதனால இப்ப உடல் எடை 60 கிலோக்கு மேல இருக்கு. சரிங்க, அதனால எந்த பாதிப்பும் வருமா? உங்க ஹைட் என்னங்க இப்போ? ஹைட் 5 அடி இருப்பேன். ஓகே, நீங்க முக்கியமா 15 வயசுல ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்க என்ன பண்ணா பர்ஃபெக்ட் டயட் பண்ணணும். அதாவது ஹை இன் கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன் சாப்பிட்டுட்டு கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், வைட்டமின், மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடன்ஸ் உள்ள ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு டயட் நல்லா பேலன்ஸாக வரும். அதே சமயத்தில் எக்ஸசைஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நல்லா விளையாடுறது, ஓடுறது, இந்த மாதிரி அவுட்டோர் எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாக்க டெஃபினட்டாக வெயிட் குறைய வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஓகே டாக்டர், இப்போ இந்த சின்ன பசங்க கேட்டப்பதானே பார்த்தீங்கன்னா, இப்போ ஒபிசிட்டி இல்லைன்னா இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் ஒரு வாரத்திலேயோ இல்லை ஒரு மாசத்துலயோ அட்டாக் பண்ற ஒரு டிசீஸ் கிடையாது. ஒரு லாங் டேர்ம்ல வர ஒரு ப்ராப்ளம் இல்லையா? ஸோ இது எப்போல இருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம்? ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ் இருக்கும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஐடென்டிஃபை பண்ணால் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு நார்மல் கான்டூர் இஸ் டிஃபரிங் நவ். நீங்கள் மிரரில் பார்க்கும்போது கொஞ்சம் ஒபியஸாக வயர் தெரியலாம், இல்லை உங்களுக்கு ஷோல்டர்ஸ், ஸ்கின் இதெல்லாம் பெருசாக வாய்ப்பு இருக்குது. அப்போவே நம்ம டயக்னோஸ் பண்ணி வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்குனாக்க வி ஹேவ் ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரோல் ஆஃப் டயட் அண்ட் எக்ஸசைஸ் இருந்தாக்க இது அனைத்துமே குறைக்க முடியும்.
புரியுதுங்களா? ஸோ அந்த தட்ஸ் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அதே சமயத்தில் நல்ல எக்ஸசைஸ் அண்ட் டயட் அண்ட் டிசிப்ளின் எக்ஸசைஸ் வேணும். அந்த மாதிரி இருந்தாக்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? லைன் கட் ஆயிடுச்சு. ஓகே டாக்டர், இப்ப நீங்க சொன்னீங்க ஒரு வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் தேவி. எங்க இருந்து கால் பண்றீங்க? திருநெல்வேலில இருந்து கால் பண்றேன். சரி, உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேளுங்க. ஹலோ சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். சொல்லுங்க. நான் பிரெக்னன்ட்க்கு அப்புறமா இப்ப வெயிட் ரொம்ப ஓவரா போட்டிருக்கேன். சரிம்மா. அது எப்படி டாக்டர் கம்மி பண்ணணும்? ரொம்ப சிம்பிள்மா. வெயிட் இப்போ உங்களுக்கு என்ன வெயிட் இருக்கு? இப்போ என்ன வெயிட் இருக்கீங்கம்மா? 74 கிலோ இருக்கேன் சார். ஹைட் என்னமா இருக்கு? 5.3. சரிம்மா, உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தான் தெரியுது. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரிக்ட் டயட் அண்ட் எக்ஸசைஸ் 6 months ட்ரை பண்ணணுமா. பண்ணிட்டீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு வெயிட் குறைய வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி குறைய முடியலன்னா லேப்ரோஸ்கோப் மூலமாக பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது. இது என்ன பண்ணணும்னா லேப்ரோஸ்கோப் மூலமாக சிறிய துவாரம் வழியாக கேமரா செலுத்தி அந்த இறைப்பையை குறைக்கும் முறையை கையாள்வோம். அதாவது இறைப்பைங்கிறது ஸ்ட்ரெச்சபிள் பேக், 2 லிட்டர் 3 லிட்டர் கூட போகலாம். அதை கம்ப்ளீட்டாக டைட்டன் பண்ணி சின்ன இறைப்பை ஸ்லீவ் ரெசெக்ஷன் சொல்லுவோம். அதை பெரும்பாலும் ஸ்டமக்கை 90% எடுத்துட்டாக்க ஒரு டியூப் மாதிரி உருவாகிவிடும். அது டியூப்ல 100 cc மேலே போகாது. நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஃபுல் ஆயிடுச்சுனாக்கா உடனடியாக திருப்தியாக எந்திரிச்சு போயிடுவீங்க. அந்த மாதிரி ஆப்ரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு 6 weeksலேருந்து 2 years மட்டும் 50% வெயிட் குறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அது தவிர்க்கலாம். இப்போ நீங்கள் நல்ல எக்ஸசைஸ் பண்ணி டயட் பண்ணிங்கன்னா தவிர்க்க முடியும். முடியாட்டி போனால் அது கடைபிடிக்க வாய்ப்பு இருக்குதுமா. ஓகே டாக்டர், இன்னொரு விஷயம் இப்போ நீங்க பேசும்போது சொன்னீங்க, அதாவது ஆரம்ப காலத்துல விஷயம் ஏர்லி டயக்னோசிஸ் வந்து ஒபிசிட்டிக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு. ஆனா இப்போ வந்து சிலவங்க பாத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க, நிறைய சாப்பிட மாட்டாங்க, இருந்தாலும் வெயிட் போடுறது. இது எங்க அப்பா இந்த மாதிரி தான், எங்க அம்மா அந்த ஹெரிடிட்டரி இப்படிதான், நான் கண்டுக்கிறது இல்லை அப்படின்றவங்களும் இருப்பாங்க. ஸோ எந்த ஸ்டேஜ்ல கரெக்டா ஒரு டாக்டர் கன்சல்டேஷன் தேவை இதுக்கு? இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா டாக்டர் கன்சல்டேஷன் எப்போ தேவைன்னா எப்போ இட் இன்ஹிபிட்ஸ் யூ ஃப்ரம் யுவர் ஒர்க். அதாவது நம்ம மொபிலிட்டி, ஃப்ரீடம், இன்ஹிபிஷன் அண்ட் ஒர்க், உங்களுக்கு சைக்கலாஜிக்கல் டிஃபரன்ஸ் தெரியும். ஜாயிண்ட் ப்ராப்ளம் வருது, இந்த மாதிரி பேக் பெயின் வருது, இல்லை டயபிட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் வருது, அப்போ டெஃபினட்டாக வி ஹேவ் டு அட்ரஸ் இட். அது என்னங்கிற நான் மருத்துவர் அணுகி இது கண்ட்ரோல் பண்ண முடியுமா மருந்து மூலமாக, அதே சமயத்தில் டயட் எக்ஸசைஸ் மூலமாக அதை கர்டெயில் பண்ண முடியுமாங்கிறது பார்க்கணும். ஏன்னா ஒபிசிட்டி குறைஞ்சாலே 90% ஆஃப் அதர் மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ், எஸ்பெஷலி டயபிட்டிஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சீரியஸ்லி ஆஃப்டர் ஒபிசிட்டி ஆப்ரேஷன் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபிட்டிஸ் எல்லாருக்குமே ஒரு 90% ரிலீஃப் கிடைக்குது. ஸோ இட்ஸ் அ வெரி கிரேட் போன். அதனால ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணி ட்ரீட் பண்ணுறது நல்லது. ஓகே, அப்போ நீங்கள் சொல்லும்போது இப்போ சிலவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடாமலே வந்து வெயிட் பண்ணுவாங்க, வெயிட் போடுறவங்க இருப்பாங்க இல்லையா? இந்த ஹெரிடிட்டரி ரீசன்ஸ் கூட இதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாமா? ஹெரிடிட்டரியில் இப்போ ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி எடுத்திங்கன்னா ஒபிசிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஃபாதர், மதர், கிராண்ட் சில்ட்ரன் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஜெனட்டிக்லி ஓரியன்ட் தான். அந்த மாதிரி இருக்கும்போது சிப்ளிங் ஷுட் பி கேர்ஃபுல். யார் யார் வராங்களோ அதை ரொம்ப ஓவர் டூ பண்ணாது, டயட் கரெக்டாக பண்ணிக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணாக்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே டாக்டர், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர். கண்டிப்பா டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் மேடம், நான் ஜெயக்குமார் பேசுறேன் மேடம், திருப்பூர்ல இருந்துங்க. சரி, கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க சார். சொல்லுங்க ஜெயக்குமார் சார். வணக்கம் சார். வணக்கம் சார், என்னுடைய பேர் ஜெயக்குமாருங்க. என்னுடைய பொண்ணு வந்து காசினி, வயசு வந்து 2 years சார். சரிங்க. 1.5 வயசுல இருந்தே அவங்க உடம்பு வந்து 10 கிலோ ஆயிடுச்சுங்க சார். சரிங்க. அது டாக்டர் செக் பண்ணதுக்கு அது நெஃப்ரோட்டிக் அப்படின்னு சொன்னாங்க சார். நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோமா? ஆமாமாங்க சார். அப்ப யூரின் ஆல்புமின் டெஸ்ட் எடுத்தப்ப 3+ வந்ததுங்க சார். சரிங்க. இப்போ ஒரு 6 மாசம் ஆச்சு, பழையபடி அது வந்து 4+லயே இருக்கு சார். கொஞ்சம் வெயிட் ஆகிட்டே போகுதுங்க சார். நீங்க பார்க்க வேண்டியது நல்ல யூராலஜிஸ்ட், நெஃப்ராலஜிஸ்ட் பார்த்தீங்கன்னாக்க நெஃப்ராட்டிக் சிண்ட்ரோம் காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் டெஃபினட்டாக பண்ணணுங்க. ஏன்னா குழந்தைக்கு இந்த மாதிரி வந்துன்னா ஒரு கரெக்ட் முறையில் ட்ரீட் பண்ணாக்க கம்ப்ளீட்டாக க்யூர் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ மை அட்வைஸ் இஸ் ஏர்லியஸ்ட் பாசிபிள் டேட்டில் ஒரு குட் நெஃப்ராலஜிஸ்ட் பார்த்து அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது உடனடியாக பண்ணலாம் நீங்கள். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். அடுத்த நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், உங்க பேர் சொல்லுங்க. நான் ஒசூர்ல இருந்து சங்கீதா பேசுறேன். உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க சங்கீதா. சரி. சொல்லுமா. நான் ஒரு 2-3 வருஷமா எனக்கு ஜீரண மண்டல் ப்ராப்ளம் இருக்குது டாக்டர். சரிம்மா. சாப்பிட்டா வந்து பசி வந்து அவ்வளோ எடுக்கிறது இல்ல. மோஷன் ப்ராப்ளம் வேற இருக்குது. சரிம்மா. சரியா போறது இல்ல. ஃபைபர் எடுத்தாதான் போகுது, இல்லன்னா ஆவறது இல்ல. சரியா? கான்ஸ்டிபேஷன் இருக்கு.
அதனால எப்படி என்ன செஞ்சா வந்து சரியாகும் தெரியல இல்ல டாக்டர். முதல்ல ஏன் இந்த மாதிரி உங்களுக்கு சாப்பிடவே பிடிக்கல, பசி இல்லைன்னு சொல்றீங்க ஒண்ணு. ரெண்டாவது மலைச்சிக்கல் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் காரணம் என்னங்கிறது பாருங்க. நான் உங்க குரல்ல பார்த்தே யூஆர் நாட் வெரி ஓல்டுன்னு தெரியுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மருத்துவம் என்னன்னாக்க சில டெஸ்ட்லாம் பண்ணணும். பேசிக் பேங்க்ரியாட்டிக் லிவர் என்சைம் டெஸ்ட் தான் பார்க்கணும், எல்லாம் கரெக்டாக ஒர்க் பண்ணுதான்னு. மற்றொன்று பார்க்க வேண்டியது எண்டோஸ்கோப் மூலம், அப்பர் ஜி எண்டோஸ்கோப் மூலம் மேல் இறைப்பை பகுதியை பார்க்கணும். அதில் சம்டைம்ஸ் உங்களுக்கு ஹெச் பைலோரிங்கிற கிருமி இருந்தால் பசியே இருக்காது. இந்த மாதிரி சிறிய சிறிய கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருந்தாலும் பசி இருக்காது. அது பயாப்சி எடுத்து கண்டுபிடித்து அதுக்குள்ள மருந்துகளை கொடுத்தா சரியாயிடும். அதே சமயத்தில் மலைச்சிக்கலுக்கு உங்களுக்கு இந்த வயசுலேயே நீங்கள் ஃபைபர் எடுத்துக்கிறேன்னு சொல்றீங்க. அது என்னங்கிறது மோட்டிலிட்டி டிஸார்டரா இல்லை வேறு ஏதாவது ஆர்கானிக் ப்ராப்ளம் இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு கொலனோஸ்கோபி உள்நோக்கும் கருவி ஆசன வழியாக கேமரா வச்சு உள்ள பெருக்குடல் அனைத்துமே பார்க்கலாம். அந்த மாதிரி பார்த்தாக்கா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். அதுக்கு என்ன டிசீஸ்ங்கிறது தெரிஞ்சாக்கா அதுக்குள்ள எக்ஸாக்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த மலைச்சிக்கலும் போக வாய்ப்பு இருக்குதுமா. பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே டாக்டர், நீங்க பேசும்போது சொன்னீங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு 6 மாசத்துக்காக நம்ம ஒரு நேர்கிட்ட சொன்னீங்க 6 மாசம் வந்து டயட்டும் எக்ஸசைஸும் ட்ரை பண்ணுங்க. அப்ப இந்த உடல் பருமன் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒரு டாக்டர் அணுகிறதுக்கு முன்னாடி அவங்க ரீதியா இப்ப டயட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், அவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுப்பீங்க டாக்டர்? பேசிக்கா அவங்க முக்கியமா பார்க்க வேண்டியதுமா ஃபேட் ஃப்ரீ டயட் சாப்பிடணும், ஹை இன் ப்ரோட்டீன். அதே சமயத்தில் நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ், அதில் அயர்ன் வைட்டமின்ஸ்லாம் இருக்குது. ஃப்ரூட்ஸில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இந்த மாதிரி சாப்பிடும்போது ஒரு பேலன்ஸ் டயட் கிடைக்கும் போது அவங்களுக்கு நல்ல விறுவிறுப்பு உற்சாகம் ஏற்பட்டு ஒரு எக்ஸசைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு டெஃபினட்டாக அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஏர்லி ஸ்டேஜில். எப்போ நம்ம அறுவை சிகிச்சைன்னு சொல்கிறோம்னாக்க அவங்களால உண்மையிலேயே முயற்சி பண்ணி கண்ட்ரோல் முடியாத போய் ஒரு லெவலுக்கு மேலே போய் பிஎம்ஐ ஹை மிச்ச மெட்டபாலிக் ப்ராப்ளம் டிசீஸ் வந்து சைக்கலாஜிக் ப்ராப்ளம்ஸ் தான் உடனடியாக நாங்கள் லேப்ரோஸ்கோபிக் பேரியாட்ரிக் சர்ஜரி அட்வைஸ் பண்ணுவோம். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் முதல் கட்டத்தில் அவங்களே டயட் அண்ட் எக்ஸசைஸ் தான் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் சொன்ன இந்த சர்ஜரி லேப்ரோஸ்கோபி சர்ஜரி வந்து எப்படி ஒபிசிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது டாக்டர்? ஃபார் எக்ஸாம்பிள் 3 or 4 டைப்ஸ் சர்ஜரி பண்ணுவோம். மார்பிட் ஒபிசிட்டி 40க்கு மேலே இருக்கிறது கேஸ்ட்ரிக் ரெஸ்ட்ரிக்டிவ் சர்ஜரி பண்ணுவோம். அதாவது இறைப்பை குறுக்கு முறை ரெண்டு விதமாக கொடுங்க. ஒரு பேண்ட் மேலே போடலாம், லேப்ரோ பேண்ட் சொல்லுவாங்க, அல்லது கேஸ்ட்ரிக் ஸ்லீவ் ரெசெக்ஷன் பண்ணுவோம். அதில் எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் ஸ்டமக் எடுத்துட்டாக்க சிறிய டியூப் ஆகிவிடும். அந்த சிறிய டியூப்ல ஆகாரம் போந்தாக்க உங்களுக்கு வித்தின் 10 minutes சாட்டிஸ்ஃபை ஆகி அவங்க எதிர்த்து போயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது அமௌண்ட் ஆஃப் குவான்டிட்டி தட் இஸ் கெட்டிங் இன் டு ஸ்டமக் இஸ் லெஸ். அதே சமயத்தில் குவாலிட்டியும் முக்கியம். அதில் குவாலிட்டினா அவங்க ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, ஹை கேலரி டயட் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி ஹை ப்ரோட்டீன் டயட் சாப்பிடலாம், அண்ட் கிரீன் வெஜிடபிள் சாலட்லாம் சாப்பிடலாம். அந்த மாதிரி சாப்பிடும்போது 6 weeksலேருந்து 2 yearsக்குள்ள 45 to 50% வெயிட் ரிடக்ஷன் டெஃபினட்டாக கேரண்டி. ப்ரொவைடர் அவங்க நம்ம சொன்ன பேச்சு கேட்டு நல்ல டயட் எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னாக்க. அதே சமயத்தில் சூப்பர் ஒபிஸ், அதாவது பிஎம்ஐ 60க்கு மேலே மால் அப்சார்ப்டிவ் சர்ஜரி பண்ணுவோம். அதான் நம்ம டைஜஸ்ட் ஆகிறது 2 முக்கியமான இது, பைல் அண்ட் பேங்க்ரேட்டிக் ஜூஸ். அதில் அனைத்துமே இருக்குது. அது அப்படியே ஃபுட்டை டைஜஸ்ட் பண்ணி அது அசிமுலேட் ஆகுது. இந்த டைஜஷன் 32 அடியில் நடக்குது, ஃபீட் ஆஃப் இன்டெஸ்டைனில். அந்த அத்தனை அடி இன்டெஸ்டைன் அந்த டைஜஸ்ட் ஜூஸ் ஆகாரம் கூட கலக்க விடாது. கடைசி 100 centimeter கலந்தாக்க இந்த டைஜஸ்டிவ் டைம் ரொம்ப சிறிதாகிவிடும். அந்த மாதிரி 90% அன்டைஜஸ்ட் பார்ட்டிகல் கோலனுக்கு போய் மலத்து மூலமாக வெளியாகிடும். ஸோ அந்த மாதிரி அப்சார்ப்ஷன் குறைஞ்சதுனால அவங்களுக்கு ரேபிட் வெயிட் ரிடக்ஷன் இருக்கும். ஸோ இது ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பண்ண இந்த கேஸ்ல. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். நேர் லைன்ல இருக்காங்க. வணக்கம். ஹலோ டாக்டர், உங்க பேர் சொல்லுங்க. குட் மார்னிங் மேடம். வணக்கம் சார், உங்க பேர்? வந்து பார்த்திபன் பேசுறேன். சரி, உங்க கேள்வி டாக்டர் கிட்ட கேளுங்க. சொல்லுங்க சார். என்னுடைய ஏஜ் வந்து 24 ஆகுது சார். சரிங்க. ஹைட் வந்து 5.7. ஓகே. ஆனா இப்ப இருக்கிற weight பாத்தீங்கன்னா 83 இருக்கு. நார்மல் வெயிட்டுங்களா இல்ல ஒபிசிட்டி இருக்குங்க? இது டெஃபினட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா நியர்லி 38-40 நியரிங் தி மார்பிட் ஒபிசிட்டி வருது கிட்டத்தட்ட. உங்களுக்கு நீங்க மனசு வச்சா டெஃபினட்டா அந்த வெயிட்டை உங்க கட்டுப்பாட்டுல கொண்டு வர முடியும். டயட் இல்ல சார், நான் ஆல்ரெடி ரன்னிங் வாக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தேன். இப்போ 1 month போறது இல்ல. ஏன்? இல்ல கொஞ்சம் சம் ப்ராப்ளம்ஸ் இருந்ததால கொஞ்சம் நிறுத்தி, மார்னிங் எழுந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்ததால நிறுத்திட்டு இருக்கேன். இது நார்மலான்றீங்களா ஒபிசிட்டி இருக்குன்றீங்களா? ஆமா, இது ஆன் தி பார்டர் லைன்ங்க. உங்களுக்கு நீங்க கேர்ஃபுல்லா கட்டுப்படுத்தினீங்கன்னா யூ டோன்ட் ரிக்வயர் எனி டைப் ஆஃப் சர்ஜரி. அது இல்லாம ஒரு நாளைக்கு மோஷன் வந்து ஒரு 4 times மினிமம் போகுது சார். மோஷன் 4 times கம்பல்சரி போயிட்டு சார். அது என்ன ப்ராப்ளம்? அது இல்ல, அது அந்த மாதிரி இருக்க கூடாதுங்க. பார்க்கணும், மலத்தை செக் பண்ண சொல்லுங்க.